எனக்கு ஒரே மண்டை குடைச்சலா இருக்குங்க. என்னை சுத்தி இருக்கிறவங்க குடுக்குற டார்ச்சர்ல என்னத்தையாவது பண்ணிட்டு எசக பெசகா போய் மாட்டிப்பேன் போல இருக்கு அப்படின்ற மாரி, ஒரு மாதிரியான மைண்ட் ஸ்டேட்ல நீங்க இருந்தீங்கன்னா, இந்த பதிவ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா கேளுங்க. இன்னைக்கு நம்ம இத பத்தி தான் டீட்டெயிலா பேசப் போறோம். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு யங்கான ஒரு சிங்கம் இருக்கு. அது இப்ப தான் க்ரோன் அப் ஆயிட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணுது அந்த சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேட்டையாடிட்டு அப்பதான் ஒரு மான வந்து வாயில கவ்விட்டு வந்துகிட்டே இருக்கு. சுத்தி ஏகப்பட்ட கழுத புலிங்க நின்னுட்டு அந்த சிங்கத்த வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. "தோ பார்றா கொலைகாரன் வந்துட்டான்" அப்படின்ற மாரி ஒரு கமெண்ட்ட ஒண்ணு பாஸ் பண்றாங்க. சிங்கத்துக்கு மண்டை சூடாயிடுச்சு. "ஏய்! இப்ப என்ன சொன்னீங்க? எனக்கு தெரியும் உனக்கு கேட்டுருச்சுன்ட்டு. கேட்டுச்சு. என்ன கொலைகாரன்னு தானே சொன்னீங்க?" "ஆமா, கொலைகாரன் தான் சொன்னோம். அதுக்கு என்ன இப்ப?" அப்படின்ற மாரி இந்த கழுத புலிங்கலாம் கோரஸா சிரிக்க ஆரம்பிச்சுருதுங்க. இப்போ சிங்கத்துக்கு டென்ஷன் இன்னும் ஜாஸ்தியாவுது. "என்ன எந்த அர்த்தத்துல நீங்க கொலைகாரன்னு சொல்றீங்க? ஒழுங்கா இத நிப்பாட்டிக்கங்க." "ஏய் நிப்பாட்டலாம் முடியாது. நீ கொலைகார பையன் தான். ஏய் சொல்லுங்கடா. கொலைகார பையன், கொலைகார பையன், கொலைகார பையன்னு" சொல்லிட்டு எல்லாம் கோரஸா கத்த ஆரம்பிக்கவும், சிங்கத்தால அதோட கோவத்த கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது மறுபடியும் ஆர்க்யூ பண்ணிக்கிட்டே இருக்கு. "இன்னொரு வாட்டி இப்படி கொலைகாரன்னு சொல்லாதீங்க. என் பசிக்கு தேவனா மட்டும் தான் நான் இரைய தேடுவேனே தவிர, சும்மாலாம் யாரையும் போற போக்குல நான் கொல்றது கிடையாது. அத முதல்ல புரிஞ்சு பேசுங்க" அப்படின்ற மாரி சொல்லவும், "என்னத்த புரிய வேண்டியிருக்கு? தினமும் யாரையாவது ஒருத்தன் கொன்னு தின்னுன்னு இருக்க. நீலாம் பேச வந்துட்ட" அப்படின்ற மாரி சொல்லவும், இப்போ சிங்கத்துக்கு அத அதாலயே கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ஐயும் அறியாம கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. இந்த கொலைகார பையன்கிட்ட நம்ம என்ன பேச்சு வேண்டி கிடக்கு. வாங்க போவோம்" அப்படின்ற மாரி இந்த கழுத புலிங்கலாம் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுச்சுங்க. இப்போ சாப்பிடலான்னு வந்த அந்த சிங்கத்தால அந்த உணவ சாப்பிட கூட முடியல. ஏன்னா, அதுங்க சொல்ட்டு போன வார்த்தை அப்படி. இது 1 நாள் நடக்குது, 2 நாள் நடக்குது. ஒவ்வொரு நாளும் அந்த சிங்கத்த டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குங்க இந்த கழுத புலிங்க. ஒவ்வொரு நாளும் வர்றது, ஏதாவது ஒரு கமெண்ட்ட பாஸ் பண்றது, என்னத்தையாவது கிண்டல் பண்றது, அது கண்ணுல கண்ணீர் வந்த அடுத்த செகண்ட் தான் அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுவாங்க. இது நாளடைவுல என்ன ஆகுதுன்னா, அந்த சிங்கத்த ரொம்ப ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ண வைக்குது. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கம் ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. அது ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப தான் மேல பாக்குது. மேல ஒரு வயசான குரங்கு ஒண்ணு இருக்கு. இந்த சிங்கத்துக்கு உடனே ஷாக்கிங்கா இருக்கு. அப்பா நெறைய வாட்டி சொல்லியிருக்காரே, இந்த குரங்கு அப்பாக்கு நெறைய அட்வைஸ் பண்ணியிருக்குன்ட்டு. நாமளும் போய் ஏன் இந்த குரங்கு கிட்ட அட்வைஸ் கேட்கக்கூடாது அப்படின்ற மாரி நெனச்சுட்டு, அந்த குரங்கு கிட்ட வந்து சொல்லுது. நடந்த எல்லா விஷயத்தையும் விளக்கி சொல்லுது. "இதுதான் உன் பிரச்சனையா? இது உண்மையில ஒரு பிரச்சனையே கிடையாது. நீ என்ன பிரச்சனைன்னு உன் மைண்டுக்குள்ள நெனச்சுட்டு இருக்க" அப்படின்ற மாரி ஆழமா கேட்கிறப்ப தான் அந்த சிங்கம் சொல்லுது, "பின்ன என்ன ஒவ்வொரு வாட்டியும் என்ன தப்பா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் என்ன வந்து நான் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு" அப்படின்ற மாரி சிங்கம் சொல்லுது. "ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு." ம். யார்கிட்ட? கழுத புலிங்க கிட்டயா? இல்ல கழுத புலின்னு இல்ல. ஆனா என்ன பத்தி தப்பா சொல்லிக்கிட்டே இருக்காங்களே! அப்ப நான் சரின்னு சொன்னா தான அவங்களுக்கு புரியும். சரி, நீ எக்ஸ்ப்ளைன் பண்ண. அவங்களுக்கு புரிஞ்சுச்சா? இல்ல அவங்களுக்கு புரியல. ஆனாலும் என்ன இப்படி சொல்றப்ப என்னால அத ப்ரூவ் பண்ணாம இருக்க முடியலையே! நீ ஒரு சிங்கன்றத கழுத புலிங்க கிட்ட ப்ரூவ் பண்ணணுன்ட்டு என்ன ஒரு அவசியம் இருக்கு? அப்படின்ற மாரி கேட்கிறப்ப தான், இப்ப யோசிச்சு பாக்குது. ஆமா, கரெக்ட்டு தான. ஒவ்வொரு முறையும் நான் ஏன் அவங்க கிட்ட போய் இதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி, அந்த சிங்கம் வந்து அத ரியலைஸ் பண்ணுது. உடனே இந்த சிங்கம் கேட்குது, "நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியலையே." சரி. நீ எப்பவும் அந்த ஆத்துக்கிட்ட தானே தண்ணி குடுக்க போவ. நாளைக்கு அந்த ஆத்துக்கிட்ட எங்கனா ஒளிஞ்சிரு. நான் தண்ணி குடிக்க வரேன். என்ன எப்படியும் கிண்டல் பண்ணுவாங்கல்ல. அத நான் எப்படி ஃபேஸ் பண்றேன்றத பாரு அப்படின்ற மாரி சொல்லவும், இந்த சிங்கமும் அக்செப்ட் பண்ணிக்குது. அதே மாரி நெக்ஸ்ட் டே காலங்காத்தால வந்து தண்ணி குடிக்கலான்னு சொல்லி அந்த ஆத்துக்கு போறப்ப, வழக்கமா வர அந்த கழுத புலிங்க அங்க வந்துருச்சுங்க. வந்தது மட்டும் இல்லாம, குரங்க பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. பயங்கரமா நார்மலா கூட இல்ல. எல்லாம் கோரஸா கும்பல் கூடி பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த குரங்கு வந்துச்சு, தண்ணி குடிச்சுச்சு. அது பாட்டுல அமைதியா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. "ஏய் நாங்க இவ்ளோ நேரம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு சூடு சொரணையே வராதா? வயசானா சூடு சொரணையும் போயிடும் போல இருக்கு. பாட்ட பிட்டி" அப்படின்ற மாரி இதுங்க பாட்டுல பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, மரத்துல லைட்டா சாஞ்சு கண்ண மூடிக்கிச்சு. "ஏய்!
நாங்க உன்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம்டா. நீ என்னடா தூங்குற? உனக்கெல்லாம் சூடு சொரலையா? ஒத்தைக்கு ஒத்த வாடா அப்படின்ற மாரி 4 கழுத புலியும் சேர்ந்து டாக் டீம் போட்டு மறுபடி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இந்த குரங்கா என்ன பண்ணுது, ஒரு கண்ண மட்டும் திறந்து பாக்குது. நீங்க இன்னும் போலையா? அப்படின்ற மாரி கேவலமா ஒரு லுக்க விட்டுட்டு, மறுபடி கண்ண மூடிக்கிச்சு. இப்போ இந்த கழுத புலிங்களுக்குலாம் ஒரு மாரி இன்செக்யூர் ஆவுது. ஏய்! நம்ம என்ன இவ்ளோ பேசிட்டு இருக்கோம். இது என்ன அசால்ட்டா கண்டுக்க கூட மாட்ருக்கு. அ ஏய்! நீ கிண்டல் பண்றா அப்படின்ற மாரி ஒரு கழுத புலிய இன்னொரு ஒரு கழுத புலி வந்து சொல்லுது. இப்போ இந்த கழுத புலியும் பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா, 2 கண்ணையும் திறந்து பாத்துட்டு மறுபடியும் ஒரு காமா போயிட்டு மறுபடியும் போய் உட்கார்ந்துருது. இப்ப இவங்களுக்கா ஒரு மாரி டென்ஷன் ஆவுது. போடா! இவன எவ்ளோ நேரம் கிண்டல் பண்ணாலும் அவன் ரியாக்ட் பண்ண மாட்டான். வாங்கடா போவோம்." அப்படின்ற மாரி அந்த இடத்த விட்டு போயிர்றாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த சிங்கத்துக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது! பொதுவா இவனுங்க பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களே பயங்கரமா சிரிச்சுப்பாய்ங்க. அப்புறம் தானே அந்த இடத்த விட்டு போவாங்க. இன்னைக்கு என்ன இந்த குரங்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அது பாட்டுல காமா இருந்துச்சு. சொல்லப்போனா அவங்கள மனுஷனா கூட மதிக்கல. இதுங்க பாட்டுல இரிட்டேட் ஆயி, இதுங்க பாட்டுல போயிடுச்சுங்களே அப்படின்ற விஷயத்த, அப்பதான் அந்த சிங்கம் வந்து ரியலைஸ் பண்ணுது. சரி ஓகே. எனக்கு இந்த குரங்கு ஒரு நல்ல பாடத்த சொல்லிக் குடுத்துருச்சு. இந்த விஷயத்த தான் இனிமேல் என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்ற மாரி, நல்லா தெளிவா வந்து புரிஞ்சுக்கிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் நாள் வருது. அதே ஆத்துக்கிட்ட தண்ணி குடிச்சிட்டு இருக்கு சிங்கம். கழுத புடிங்க ரவுண்டு போட்டுருச்சுங்க. வழக்கம் போல கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுச்சு. "இதோ வந்துட்டான் பார்றா காலங்காத்தாலே கொலைகாரன். இன்னைக்கு எத்தன பேர கொலை பண்ண போறான்னு தெரியலையே. கொலைகார பையன் இவன் பக்கத்திலே போக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்மள கொன்னாலும் கொன்னுடுவான். பார்த்து சூதனமா இருந்துக்க" அப்படின்ற மாரி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும். சிங்கத்தால இப்ப கண்ட்ரோலே பண்ண முடியல. அது ஹார்ட் எல்லாம் அப்படியே துடிக்குது. இல்ல இவனுங்கள சும்மா விடக்கூடாது. கோவத்துல எதாவது பேசுவோம் அப்படின்ற மாரிலாம் அது ட்ரிகர் ஆகுறப்ப தான் அந்த குரங்கு சொன்னது ஞாபகம் வருது. நாம சிங்கம்ன்றத கழுத புலிங்க கிட்ட ப்ரூவ் பண்ணணுமா? அப்படின்ற விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆவுது. உடனே அந்த சிங்கம் என்ன பண்ணுது, ஓகே காம் டவுன், காம் டவுன் அப்படின்ற மாரி தன்னத்தானே அமைதிப்படுத்திக்குது. எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றோமோ, அந்த அளவுக்கு கழுத புலிகளுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஓகேடா அவன ட்ரிகர் பண்ணிட்டோம்டா. பார்றா அவன் கோவப்பட்டான்டா. கடைசியா கன்ஃப்யூஸ் ஆயிட்டான்டா. கடைசியா கண் கலங்கிட்டான்டா அப்படின்ற விஷயம் தான அவங்களுக்கு கிடைக்கிற ரிவார்ட்ஸ். அத ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்ற மாரி, அவங்க என்ன பேசினாலும் காமா, அமைதியா இருக்கு. ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனும் குடுக்கல. இப்போ இந்த கழுத புலிங்களுக்குலாம் டென்ஷன் ஆகுது. "என்னாப்பா, பொதுவா ஏதாவது சொன்னா அப்படியே பாஞ்சின்னு வருவ. நான் அப்படி கிடையாது, இப்படி கிடையாதுன்ட்டு. இப்ப என்ன ஒத்துக்கிறியா? நீ தான் கொலைகார பையன்னு ஒத்துக்கிறியா? அதான் அமைதியா இருக்க போல இருக்கு." இந்த பெரியவங்கலாம் சொல்லுவாங்கல்ல, "அமைதி தான் ஆமான்றத சொல்லும் போல இருக்கு." இந்த மாதிரி நீ ஒத்துக்கிட்ட தானே? சொல்லு அப்படின்ற மாரி கழுத புலிங்க வந்து பயங்கரமா டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா, சிங்கம் இந்த முறை ரியாக்ட் பண்ணல. அது பாட்டுல முன்னாடி பாட்டுல நடந்து போயிட்டே இருக்கு. இப்போ கழுத புலிங்கலாம், "ஏய் என்னடா ஆச்சு இவனுக்கு? பொதுவா நம்ம ஒரு வார்த்தை சொன்னா 9 வார்த்தைக்கு நான் அப்படி கிடையாது, நான் இப்படி கிடையாதுன்னு பாஞ்சுட்டு வருவான். இன்னைக்கு என்னடா எது சொன்னாலும் ரியாக்ட்டே பண்ண மாட்றான். சரியில்லையே!" அப்படின்ற மாரி இவங்களும் அந்த இடத்த விட்டு நவுந்துர்றாங்க. இது 1 நாள் ஆவுது, 2 நாள் ஆவுது. இப்போ அந்த கழுத புலிங்களுக்குள்ளேயே பேச்சு வர ஆரம்பிச்சுருச்சு. "ஏய் என்னன்னே தெர்ல. வர வர சிங்கம் கோவமே பட மாட்ருக்கு. நம்ம என்ன சொன்னாலும் கோவப்படவே மாட்ருக்கு." அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேஜ்ல பொறுமை இழந்துட்டு கழுத புலிங்கலாம் நேரா போயிட்டு சிங்கத்துக்கிட்டயே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. "இந்தா பாரு சிங்கம், பொதுவா நாங்க ஏதாவது கிண்டல் பண்ணுவோம். நீ கடுப்பாவ. நாங்க பதிலுக்கு கிண்டல் பண்ணுவோம். நீ கடுப்பாவ. நீ கடுப்பாவ நாங்க கிண்டல் பண்ணுவோம். இதே தானே நடந்துட்டு இருக்கும். இப்ப என்ன நீ எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்ருக்க?" அப்படின்ற மாரி கேட்கிறப்ப, அந்த சிங்கம் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுச்சு. "நான் சிங்கம்ன்றத கழுத புலிங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்த விட்டு அது நகர்ந்து போயிடுச்சு. இப்ப கழுத புலிங்களுக்கெல்லாம் அசிங்கமா போச்சு. ச்சே! நம்ம தேவையில்லாம வந்து கேள்வி கேட்டு அசிங்கப்பட்டுட்டோமே அப்படின்ற மாரி, கழுத புலிகளும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுச்சு. சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சுலாம் கேட்காதீங்க. கதை முடிஞ்சிருச்சு. கதை முடிஞ்சிருச்சா? எனக்கு லைட்டா இந்த கதை எனக்கு புரிஞ்ச மாரியும் இருக்கு, புரியாத மாரியும் இருக்கு. என்ன நீ சொல்ல வர? கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நீங்க வேலை பார்க்குற இடத்துல இதே மாரி ஏகப்பட்ட கழுத புலிங்க இருக்கும். அதுங்களுக்கு வேலை பொழப்பே கிடையாது. யாரையாவது ஒருத்தங்கள ப்ரொவோக் பண்ணணும், அவங்க டென்ஷன் ஆகணும், அவங்க இரிட்டேட் ஆகணும், அத பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அவங்களோட பிரைம் சுப்ரீமா அவங்களோட மண்டைக்குள்ள அதுங்க வச்சுட்டு இருக்குங்க. அவங்க கிட்ட நீங்க உங்கள ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்க அப்படியே ப்ரூவ் பண்ணாலும், அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே படாது. அவங்களுக்கு தேவ, நீங்க டென்ஷன் ஆகுற ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு அவங்களே ஏதோ ஒரு ரிவார்ட் குடுத்துக்கிற மாரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்க மட்டும் பெருசா ரியாக்ட் ஆகாம இருந்து பாருங்களேன்.
கண்டிப்பா அதுக்கப்புறம் உங்ககிட்ட வர தொல்லைங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, ஒரு ஸ்டேஜ்ல அந்த செட் ஆஃப் கழுத புலிங்க உங்க பக்கத்திலேயே வராது. நான் வேலை பார்த்த இடத்துல ஒரு ஆத்தா இருக்கிறாங்க. ஆத்தாவா? இப்படியா பேர் வைக்கிறாய்ங்க? நியாயமா அதுக்கு வேற ஒரு பேரு தான் வச்சிருக்கணும். பட் பொது நலன் கருதி ஆத்தான்னே பேர வச்சுக்கிறேன். அந்த ஆத்தாவோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மட்டம் தட்டுறது. நார்மலாலாம் மட்டம் தட்ட மாட்டாங்க. யாரா இருந்தாலுமே பயங்கரமா இறங்கி மட்டம் தட்டுவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, அத கேட்டுட்டு இருக்க நபருக்கே ஒரு மாரி இன்செக்யூர் ஃபீல் வந்துரும். நமக்கு வெளிய போனா வேலையே கிடைக்காதோ! நமக்கு தெரியாத்தனமா இந்த ஆஃபீஸ்ல தான் வேல குடுத்துட்டாங்களோ! நம்ம வாய மூடிட்டு இங்கேயே உட்காருவோம். வெளிய போச்சுன்னா, சாப்பாட்டுக்கெல்லாம் நம்ம சிங்கி தான் அடிக்கணும் அப்டின்ற மாரி, உங்களோட ஆழ் மனசுக்குள்ள பூந்து, நீங்க இவ்வளதான் அப்டின்ற மாரி நம்ப வச்சுருவாங்க. அதுதான் ஆத்தாவோட ஸ்பெஷல். ஆத்தா மட்டும் அங்க ஸ்பெஷல் கிடையாதுங்க. ஆத்தா கூட சேர்ற ஒரு சொம்புன்னு ஒண்ணு இருக்கு. சொம்பா? ஆக்சுவலி அந்த சொம்புக்கு வேற ஒரு பேர் இருக்கு. ஆனா, அந்த பேர் வேணாம். அதுக்கு பேரு சொம்புன்னே வச்சுக்கங்க. ஏன்னா, இந்த பேரு தான் அவங்களுக்கு நல்லா பொருந்தும். மிஸ்டர் நான் தான் நான் மட்டும் தான். இந்த கதை கூட ஓகே. ஆனா, இந்த கருத்து பாட்டு ஏதோ வன்மத்த நீங்க இறக்குற மாரி இருக்கே அப்டின்ற மாரி கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி இது உண்மையில வன்மம்னு சொல்லிட முடியாது. ஒரு 75% வன்மம்னு வேணா ஒத்துக்கலாம். 75%ஆ? சரி இருந்துட்டு போட்டும். நான் கருத்துக்கு வரேன். ஆக்சுவலி நான் ஏன் இத சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க எப்படி ஆத்தாவும், சொம்பும் இருக்கோ, அதே மாரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு டாக் டீம் பார்ட்னர்ஸ் இருப்பாய்ங்க. இவங்க சொல்றதுக்கு அவிங்க மட்டும் தான் சிரிப்பாங்க. இவங்க சொல்றதுக்கெல்லாம் அந்த சொம்பு மட்டும் தான் தலையாட்டும். இது மாதிரியான ஒண்ணு ஃபேமிலிலயோ, இல்ல வந்து ஆஃபீஸ்லயோ, இல்ல ஏதாவது ஒரு இடத்துலயோ இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்க தான் செய்யும். இவங்களோட வேலையே என்னன்னா, தன்ன தாண்டி யாரும் வளர்ந்துறக்கூடாது. தன்ன தாண்டி யாருக்கும் எக்ஸ்போஷர் கிடைச்சிடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாவும், தீவிரமாவும் இருப்பாங்க. இவங்க கிட்ட ஒவ்வொரு முறையும் சண்டை போடுறதாலயோ, இல்ல ஒவ்வொரு முறையும் நீங்க உங்கள நீங்க தான் நிரூபிக்கிறதாலயோ, உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? அந்த இடத்த விட்டு வெளிய வான்னு சொல்ல வரீங்களா? எத்தன வேலைய விட்டு தான் நான் வெளிய வரது அப்படின்ற மாரி நீங்க கேட்டீங்கன்னா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே விரும்பல. அந்த மாரி ஒரு டாக்ஸிக்கான என்வைரன்மென்ட்ல இருக்க வேண்டாம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட தகுதிய வளர்த்துக்கிட்டே வாங்க. பேரலல்லா உங்கள நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்க டெவலப் ஆயிட்டீங்க. இதுக்கப்புறம் இங்க இருந்தா வேஸ்ட்டு அப்டின்ற ஃபீல் வர அளவுக்கு உங்கள நீங்க நல்லா தயார்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. ஏன்னா, இந்த மாரி ஆத்தாவும், சொம்பும் இருக்கிற ஒரு என்வைரன்மென்ட்ல நம்மளாலலாம் குப்பை கொட்ட முடியாது. இவங்களோட வேலையே அடுத்தவங்கள மட்டம் தட்டுறது, அடுத்தவங்கள கேவலப்படுத்துறது, அதிலிருந்து ஒரு கிடைக்கிற ஒரு என்ஜாய்மென்ட்ட ஃபீல் பண்றது இந்த மாரி தான் இருப்பாங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அவங்க முன்னாடி நின்னு உங்கள நீங்க நிரூபிக்காதீங்க. நீங்க அப்படி பண்ணும் பட்சத்துல, "ஆ ஆ கன்ஃப்யூஸ் ஆயிட்டான்டா. இவன் கன்ஃப்யூஸ் ஆனா இதுக்கப்புறம் போதும்டா. இனிமேல் அடிக்கிற அடி பயங்கர அடியா தான் இருக்கும்." அப்படின்ற மாரி இன்னும் அதிகமான அடிகள உங்க மேல குடுத்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர, அவங்க அடங்கலாம் மாட்டாங்க. நீங்க பண்ண வேண்டியது காமா, அமைதியா, "நீ என்ன வேணா பண்ணிக்க. நான் டெவலப் பண்ணிட்டே இருப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, பேரலலா உங்கள நீங்க டெவலப் பண்ணிட்டு, அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணி வந்துருங்க. ஸோ இதுதான் நீங்க கழுதைப்புலிகளுக்கு குடுக்குற ரிப்ளையா இருக்கணும். ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் நம்புறேன். எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே ஏங்கி கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவ பத்தியோ, இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா, அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம, உங்களோட வாழ்க்கையிலயும் இதே மாதிரி ஏதாவது ஒரு கழுதைப்புலிங்க அட்டாக் பண்ணியிருக்குங்களா? அப்படி கழுதைப்புலிங்க கிட்ட நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்தா, அத எப்படி டேக்கிள் பண்ணீங்க? அதுலருந்து வெளிய வந்துட்டீங்களா? இல்ல வெளிய வர முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? அது மாதிரியான சுவாரஸ்யமான விஷயம் இருந்தாலும் அத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அத படிச்சு நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும், கருத்தோடும் டெஃபினட்டா நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான். நான் மட்டும் தான். நன்றி.